நவ கிரகங்கள், நவ தானியங்கள். எந்த கிரகத்தோட வலிமை உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தானியங்களை நீங்கள் உணவாக எடுத்துக்கும் போது இதனுடைய காரகத்துவங்கள் உங்கள் உடலுக்குள்ளே போகும். எளிமையாக சொல்லணும்னா, இப்போ இரவில் சூரியன் இருக்காது, ஆனால் எனக்கு சூரியனோட ஆற்றல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நைட்டில் கோதுமையால் செய்யப்பட்ட உணவுகளை நீங்கள் சாப்பிடும்போது சூரியனுடைய ஆற்றல் உங்கள் உடம்புக்கு போகும். நைட்டில் சப்பாத்தி சாப்பிட்றது நல்லது. நான் படிக்கிறேன், அது எனக்கு ஞாபகத்தில் இருக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் குருவின் சுண்டல் நீங்கள் சாப்பிட்டுட்டு அதன் பிறகு படிப்பை ஆரம்பிக்கிறது நல்லது. புதன் அப்படிங்கிறது ஒரு படிப்புக்கான கிரகம். முளை கட்டிய தானியங்கள்ல பச்சை பயிரை முளை கட்டி தானியமா வச்சு அதை நீங்க சாப்பிட்டுட்டு காலையில அதன் பிறகு படிப்பை நீங்க ஆரம்பிக்கிறது உங்களுக்கு சீக்கிரம் நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கும். கேதுக்கான காரகத்துவம் வேணும் அப்படின்னா நீங்க கொல்லை சுவாமிக்கும் நெய்வேத்தியமாகவும் படைக்கலாம், கொல்லை தானமா கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிடலாம். இது எல்லாமே என்ன தன்மைனா, இதை நீங்க தானமா கொடுக்கும்போது உங்களுக்கு புண்ணியம் பெருகும். இதை நீங்க உடலுக்குள்ள எடுக்கும் போது இதனுடைய ஆற்றல் உங்க உடம்புக்குள்ள போய் பிரதிபலிக்கும். சரி, என் ஜாதகத்துல சூரியன் வலிமை குறைவா இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னா சூரியனுக்கான நவரத்தினங்கள் நீங்க போடலாம். இல்ல சார் என்கிட்ட 20,000 ரூபாய் இல்லை அப்படின்னா கோதுமை வாங்கி நீங்க சாப்பிடுங்க. எளிமையான பரிகாரம். தெரிஞ்சுக்கோங்க, தெரியப்படுத்துங்க.